திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே பழமை வாய்ந்த சிவன் கோயிலின் ஒரு பகுதி மண் மூடப்பட்டிருந்த நிலையில் பொதுமக்கள் உதவியுடன் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. வந்தவாசியை அடுத்த ஆயிலவாடி கிராமத்தில் ஏரிக்கரையை ஒட்டி மிகவும் பழமை வாய்ந்த ஆலவாய் சுந்தரேஸ்வரர் கோயில் அமைந்துள்ளது. காலப்போக்கில் இந்த கோயிலின் மேல் பகுதி முழுவதையும் ஏரிக்கரை அமைக்க மண் கொட்டப்பட்டு மூடியதால் கோயிலின் ஒரு பகுதி இருப்பதே தெரியாத அளவு மூடப்பட்டு இருந்தது. கோயில் கோபுரமும் சேதமடைந்திருந்தது. பொதுமக்கள் கோயிலின் முன்புறம் உள்ள சிறிய வாசல் வழியாக உள்ளே சென்று ஒரு கால பூஜை செய்து கடந்த 15 வருட காலமாக வழிபட்டு வந்தனர். இந்த நிலையில் கோயில் மேல் பகுதியில் மூடியுள்ள மண்ணை அகற்றி கோயிலை சீரமைக்க கிராம பொதுமக்கள் முடிவு செய்தனர். புக்லைன் இயந்திரத்துடன் கோயிலின் மேல் பகுதியில் மூடப்பட்டு இருந்த மண்ணை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். திரு ஆலவாய் சுந்தரேஸ்வரர் கோவில் கடந்த ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட கோவிலா இருக்கும். இதை என்ன ஆயிடுச்சுன்னா, ஏரியை கோயில் கட்டுறதுக்கு அப்புறம் தான், கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஏரிக்கரையை உருவாக்கி இருக்காங்க. அப்போ ஏரிக்கரையை உருவாக்கும் போது இந்த கோயிலை கிட்டத்தட்ட ஒரு 3/4 பங்கு மூடப்பட்டிருக்குது. நுழைவாயை தவிர மீதி எல்லாமே மூடப்பட்டிருக்குது. கடந்த ஒரு 10-15 ஆண்டா இதை முன் இதை புதுப்பிக்கலாம் எப்படியாவது அப்படின்னு நிறைய பேர் வராங்க. ஆனால் இப்போதான் அதுக்கான ஒரு வழிபாடு 15 வருஷமா நடந்துன்னு. ஆனால் இன்னைக்கு இப்போ 2 நாள் முன்னாடி தான் இந்த புறநானூறு வேலையை ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருக்காங்க. பழமை வாய்ந்த இக்கோயிலை இந்து சமய அறநிலையத்துறை ஆய்வு செய்து கோயிலின் புனரமைப்பு பணிகள் மேற்கொண்டு பொதுமக்கள் வழிபாடு செய்வதற்கு வழிவகை செய்து தர முன்வர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக வந்தவாசியிலிருந்து செய்தியாளர் ஹாஜா ஷெரீப்.